நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட பண்ணையில் கோழி குஞ்சு பொரித்த முதல் நாளிலிருந்து தண்ணியில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியான வீடியோவாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், 7 நாள் வரைக்கும் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத. நான் அதை தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் பவுட்ரு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அது கூடயே வைமரால் வந்து 1 ml அதை கூட மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுமாரி நம்ம வைக்கிறப்போ கோழி குஞ்சுங்க நல்லாவே ஆக்டிவாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். குஞ்சு பொரித்து முதல் நாள் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தட்டு வந்து கீழே தான் வைக்கணும். அப்படி வச்சா தான் அது கோழி குஞ்சுகள் வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா போக போக சீச்சி மண் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம தண்ணியை வச்சு விடலாம். தண்ணியை வந்து 2 வேளை மாற்றிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. எச்சம்லாம் அதில் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கிறப்போ கோழி குஞ்சுகளுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்கு பிறகு தீவனத்தட்டையும் அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தீவனத்தை போடணும். நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாகவே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதேமாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கோழி குஞ்சுகளுக்கு வராது. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.